வந்து சிறுதானியங்களை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம். சிறுதானியங்களில் வந்து அவிச்ச கடலை, அது இல்லாமல் கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, இதெல்லாம் வந்து முளைக்கட்டின பயிராக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நல்லா சேல்ஸ் பண்ணலாம். அது இல்லாமல் கொழுக்கட்டை, புட்டு, கேழ்வரகுகளை வந்து வந்து ஏதாவது வந்து செஞ்சு அதில் தயாரித்து விற்கலாம். இப்படி பல வகையான வந்து பொருள்களை வந்து நம்ம வந்து ஆரோக்கியமான ஃபுட்டுகளை சேல்ஸ் பண்ணோம்னா நல்ல லாபம் தரக்கூடிய தொழில் இது. இது ஸ்மால் பிஸ்னஸ் தான் இது. என்ன நம்ம இதை செஞ்சு ஒவ்வொரு இதில் ஒரு சின்ன சின்ன பாத்திரங்களை எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வரவங்களுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். இது நல்ல ஒரு மாலை நேர அருமையான ஒரு பிஸ்னஸ்ஸு. மக்கள் தேடி வந்து சாப்பிடுவாங்க. வந்து பானிபூரி வந்து பூரி வந்து நம்ம வந்து கடையில் வந்து கிடைக்கிது. அந்த பூரியை வாங்கி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்துக்க வேண்டியதான். நம்ம பூரிக்கு வேண்டியது வந்து நம்ம பூரியில் வந்து மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா, அதோட ஒரு கொண்டக்கடலை போட்டு நம்ம ரசத்தை ஊற்றி கொடுத்தோம்னா நல்லா சேல்ஸ் ஆகும். இது இல்லாமல் நீங்கள் வந்து இதோட வந்து மசாலா பூரி, அது இல்லாமல் பேல்பூரி, இதெல்லாம் வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இது வந்து என்னென்னா, இந்த தொழில் வந்து ஒரு ஆள் செய்யக்கூடிய தொழில். மாலை நேரங்களில் நீங்கள் வந்து ஒரு ஆள் நின்று செய்யலாம் அந்த தொழில். பார்ட் டைமாக கூட செய்யலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரே இந்த தொழிலை மட்டும் செய்யணும்னா இந்த தொழிலை மட்டும் நீங்கள் செய்யலாம். நல்ல லாபகரமான தொழில், நல்ல லாபம் கிடைக்கும். இந்த தொழில் நல்லா லாபம் இருக்கிறதுனால நீங்கள் இந்த தொழிலை வந்து செஞ்சு பயனடைங்க. சப்பாத்தி கடை வைக்கலாம். இது சப்பாத்தி கடை வைக்கிறதுக்கு நம்ம கோதுமை மாவு மலிவாகவும் கிடைக்கிது. இப்போ நம்ம மாவு வாங்கி நம்ம ஒரு ஆள் செஞ்சு சப்பாத்தியை போட்டு நம்ம அது வந்து ஒரு வண்டியில் வச்சு சேல்ஸ் பண்ணோம்னா நல்ல சேல்ஸ் ஆகும். ஒரு சப்பாத்தி 10 ரூபான்னு போட்டு 2 சப்பாத்தி வந்து சப்பாத்தியோட சைவ குருமா வச்சு சேல்ஸ் பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம என்னம்னா 2 சப்பாத்தி வச்சு சிக்கன் ஒரு பீஸை போட்டு சிக்கன் குருமா வச்சு சேல்ஸ் பண்ணலாம். இந்த தொழில் வந்து நல்ல தொழில். இது வந்து நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். நல்லாவும் சேல்ஸ் ஆகுது. மக்கள் விரும்பி மாலை நேரங்களில் வந்து விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. இந்த தொழில் வந்து ஒரு ஆள் வந்து நீங்கள் வந்து நின்று செய்யக்கூடிய தொழில் தான். அதிக லாபம் கிடைக்கக்கூடிய தொழில். இதை செஞ்சு நீங்கள் பயன்பெறுங்கள்.